எழில் கொஞ்சும் அழகுடன் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவும் கொடைக்கானலுக்கு திருச்சியில் இருந்து ஜெயக்கண்ணன், சிவசங்கர், சிவராஜ், சென்னையைச் சேர்ந்த ஆனந்தபாபு ஆகிய 4 நண்பர்கள் கூட்டாக சுற்றுலா சென்றிருந்தனர். கொடைக்கானல் அடுத்த பில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சின்னப்பள்ளம் செல்லும் சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கியிருந்த இவர்கள் வெள்ளிக்கிழமை இரவு தங்கள் ஊரில் இருந்து எடுத்து வந்திருந்த பார்பிக்யூ சிக்கன் சமைக்கும் கரி அடுப்பில் தங்கள் ஊர் சிக்கனை பக்குவமாக தயார் செய்து சமைத்து சாப்பிட்டனர். 4 பேரும் 2 தனித்தனி அறைகளில் தூங்கச் சென்ற நிலையில் காலையில் ஜெயக்கண்ணன், ஆனந்தபாபு ஆகிய இருவரும் தங்கியிருந்த அறையில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தனர். சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அறையில் அங்குலமாக ஆய்வு செய்தனர். அவர்கள் படுத்திருந்த அறைக்குள் இருந்த கரி அடுப்பு புகைந்து கொண்டிருந்தது. சாப்பிட்ட தட்டுக்கள், மசாலா பாக்கெட்டுகள், மதுபாட்டில்கள் அப்படியே கிடந்தன. 2 சடலங்களையும் கைப்பற்றி பிணக்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தங்களுடன் வந்த 2 உயிரிழந்த சம்பவத்தால் உடன் வந்த நண்பர்கள் என்ன நடந்தது என்பதே தெரியவில்லை என்று மிரண்டு போய் தெரிவித்தனர். வந்துட்டு இங்கே பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்டோம். அவங்க லைட்டாக குடிச்சிருந்தாங்க. சாப்பிட்டவங்க நைட்டு போய் படுத்தாங்க. நான் படுத்துட்டேன், எனக்கு முடியலன்ட்டு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் பேச்சு மூச்சு இல்லாமல் கலந்தாங்க. நாங்கள் இந்த மாடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உட்காந்து தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஒரு 11:30 மணி போல இருக்கும் சார். நானும் தூங்குறேன்னு தூங்கிட்டேன். அப்புறம் அவங்க 2 பேர் மட்டும் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் லேட்டாக போய் தூங்குவாங்க சார். அவடா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் கீழே வந்து மற்றவெல்லாம் பார்த்துட்டு எழுப்பி விட்டோம். லேட்டாக ஆச்சுன்னு. இப்போ பார்த்தா பேச்சு மூச்சே இல்லை. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ஜெயக்கண்ணன், ஆனந்தபாபு இருவரும் இரவு பார்பிக்யூ சிக்கன் சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது மழை தூறியதால் கரி அடுப்பை தங்கள் அறைக்குள் எடுத்து வந்து வைத்துவிட்டு போதை மயக்கத்தில் அப்படியே படுத்து உறங்கியது தெரிய வந்தது. அந்த அடுப்பில் இருந்து வெளியான புகை அறை முழுவதும் பரவி அவர்கள் இருவரும் மூச்சு திணறி பலியாகி இருப்பதாக போலீசார் சுட்டிக்காட்டினர். அதே நேரத்தில் அடுப்பு கரியில் இருந்து வெளியான கார்பன் மோனாக்சைடை சுவாசித்ததால் இருதயமும் மூளையும் செயலிழந்து இருவரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என்ற அரசு மருத்துவர் பொன்ரதி இந்த விஷயத்தில் சுற்றுலா பயணிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றார். அந்த பார்பிக்யூ சிக்கனை தயார் பண்ணிட்டு இன்னைக்கு ரொம்ப குளிராக இருந்ததுனால அவங்க தங்கியிருந்த அறையில் கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு அங்கேயே தூங்கி இருந்திருக்காங்க. இது இந்த பிரச்சனை என்ன ஆயிருக்குன்னா, அந்த பார்பிக்யூ சிக்கன் யூஸ் பண்ண அந்த நிலக்கரியிலேருந்து கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற விஷவாயு வெளியேறி அந்த விஷவாயு வந்து ரத்தத்தில் கலந்ததுனால அவங்களுக்கு மூளையும் இருதயமும் செயலிழந்து போயிடும். இப்போது அதனால அவங்களுக்கு எப்போ வார்னிங் சிக்னல் தெரிஞ்சதுன்னா தப்பிச்சு வந்துடும். வார்னிங் சிக்னல் என்ன அப்படின்னா, தலை சுத்தல் அல்லது தலைவலி, பயங்கர தலைவலி இருக்கும். அப்போ இயற்கையாகவே அவங்க வெளியேறி வந்துடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பார்பிக்யூ சிக்கன் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு இருக்கும்போது சில பேர் மது அருந்திட்டு இருப்பாங்க, அல்லது சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அவங்களுக்கு பிரெயின் சிக்னல் அவங்களால உணர முடியாது. அப்போது அவங்களே அறியாமல் அவங்க உயிர் பிரிஞ்சிருது. இந்த அசம்பாவித்தின்படி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கொடைக்கானல் உள்ள பொதுமக்களுக்காகட்டும் அல்லது டூரிஸ்டுக்காகட்டும் இந்த பார்பிக்யூ சிக்கன், மற்றபடி சிகிரி அடுப்பு, இது எல்லாமே ஒரு அறைக்குள்ளே வச்சு இல்லாமல் ஒரு வெட்ட வெளியாக இருந்துச்சுன்னா அது அந்த கார்பன் மோனாக்சைடுன்ற விஷவாயு நம்ம அட்மாஸ்பியரில் கலந்துரும். இதே இது ஒரு அறைக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது அந்த கார்பன் மோனாக்சைடு கண்டென்ட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது உயிரை பறிக்கிற அபாயமாக இருக்கிறது. கூடுமான வரைக்கும் நம்ம குளிருக்கு கதகதப்புக்கு எலக்ட்ரிக்கல் ரூம் ஹீட்டரை உபயோகப்படுத்தினாதான் நல்லது. நம்ம ஊரில் இந்த கார்பன் மோனாக்சைடை கண்டுபிடிக்கிறதுக்குரிய அலாரமோ டிடெக்டரோ எதுவும் கிடையாது. அதனால பொதுமக்களும் டூரிஸ்டும் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பாலிமர் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அரவிந்த் மற்றும் வேல்ராஜ்.